ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ராமநாதன் பிளேஸ், இங்கே ஒகேனக்கல்லில் தான் இருக்குங்க ஒரு பிளேஸ். அங்கே வந்திருக்கோம் எல்லா ஃபேமிலியோட. இப்போ மாமா இருந்தால் சொன்னார், சிந்தாமணி சிக்கன் செய்யலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 மிளகா பக்கம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் உரிக்கலான்னு உரித்தேன், கண்ணெல்லாம் எரியுது. ஆனால் சாப்பிட்டா உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி மாமா இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுது அப்படின்னு நானும் கேட்டேன். இதெல்லாம் நான் தான் சமையல் மாஸ்டர்ரா, நான் பண்ணி ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொன்னார். சரி மாமான்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ விளாக் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தா கறி கலவ ஆரம்பிச்சிட்டாரு. சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கறியை கலவ ஆரம்பிச்சிட்டாரு. கறி கலவுனா இந்த பக்கம் முட்டை வேறு வெந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் வேகட்டுன்னு சொன்னேன். என்னம்மா இதுக்கெல்லாம் முந்திரிலாம் போடுவாங்களான்னு கேட்டேன். இதுக்கெல்லாம் முந்திரி போட்டால் தாண்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி பாண்டில் கொடுத்து கையில் அமிச்சிட்டாரு. நானும் கரகரன்னு சுற்றிட்டு பாண்டில் ஒரு அலசிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டேங்க. அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே எண்ணெயை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அட்டோட பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போது. சரி ஓகே எப்போ தான் சிக்கன் செய்வாங்கன்னு நானும் பொறுமையாக காத்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இவர் தான் எங்கள் மாமா சமையல் மாஸ்டரு. சிந்தாமணி சிக்கன் செய்வது எப்படின்னு இவர் தான் சொன்னார் எனக்கும். சரின்னு கறிவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, நாமளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். எனக்கெல்லாம் அந்தளவு குக்கிங் தெரியாதுங்க. சரி மாமாட்ட கற்றுக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுறேன். அப்படியே நீங்களும் பாருங்கள், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சாப்பிடும் போதும் சூப்பராக இருந்துச்சு. மாமா ஒன்று ஒன்றா சொல்லி போட்டு இருந்தார். அப்புறம் மிளகா தூக்கி போட்டாங்க. அதுதான் 200 மிளகா. என்ன ஆக போகுது ஏதாக போகுது எனக்கு ஒரே பயம். சரின்னு பார்க்குறதுக்குள்ளே முந்திரியை போட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே மாமா, கொஞ்சம் சீக்கிரம் செய்யுமாம்மா, ரொம்ப டெம்ப்டாக இருக்குது அப்படின்னு நானும் சொன்னேன். பொறுமையாக தான் செய்ய முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சரியா அப்படின்னு இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது சிக்கன் அப்படியே அலான்னு அலசி அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க. சரி ஓகே, அப்படி சிக்கன் அந்த மிளகா பார்க்குறதுக்கு காம்பினேஷன் பாருங்கள், அப்படி சரியாக இருக்குது. உங்களுக்கும் டெம்ப்டானா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள். அப்புறமா மஞ்சத்தூள் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ தான் ஆகுன்னு சொல்லிட்டு. சரி அப்புறமா உப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி இது வேலை ஆகாது. அப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இந்த வியூ பிளேஸை பாருங்கள். கொஞ்சம் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ராமநாதன் படமும் தங்கலான் படமும் இங்கே தான் ஷூட்டிங் பண்ண இடம். இது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இங்கே குளித்த ஒரு நல்லா இருக்குது. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பார்த்தா அப்படி சரியாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் சிந்தாமணி சிக்கன் சொல்லுவாங்க. சரி நானும் பார்த்துட்டே இருந்தேன். மாமா செம்மையாக வந்திருக்கு மாமா, இந்த காரமாக இருக்குமா எப்படின்னு நானும் கேட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அப்படி இஞ்சி பூண்டு தட்டி தான் எடுத்துகிட்டு வந்து போடணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி அப்படியே புளின்னு புளிஞ்சிட்டாரு. கையிலே பாருங்கள், இரும்பா இல்லை என்னன்னு தெரியல, கை அந்தளவு புளிஞ்சிட்டாரு. அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லி வணக்கிட்டு உப்பு லைட்டாக போட்டுட்டு அப்புறமா எனக்கு கொஞ்சம் ஊற்றுமாம்மா அப்படின்னு சொன்னேன். அப்படியே அந்த சூப்பு எடுத்து கொடுத்தாரு பாருங்கள், அப்படி செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வேறு இன்னொரு கப்பு வேறு வருது. சரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஊற்ற ஆரம்பிச்சிட்டார். சரி ஓகே, ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாங்க சிந்தாமணி சிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொத்தியமல்லி தலையை போட்டு அப்படி இறக்கணும். அப்படி செமையாக இருக்குங்க சிக்கன் பார்க்குறதுக்கு. அப்படி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், எங்கள் மாமா சூப்பராக சமைச்சிட்டு இருந்தார். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். சரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஒரு ஒகேனக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.